நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து கபாலபாதி பிராணாயாமம். ஏன் கபாலபாதி பிராணாயாமம் பண்ணணும்னா, நம்ம நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் சொல்லக்கூடிய பயிற்சிகள் முக்கியமானது செகண்ட் பிரைன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம அது நம்மளுடைய உடல் சம்பந்தமான பகுதிக்கு பேர் செகண்ட் பிரைன்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், உடல்வால், அப்புறம் பிளாடர், அப்புறம் மலப்பை. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது 24 அடி குடல். இந்த 24 அடி குடல் சரியாக இருந்தால் நம்ம உடலில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளுக்கும் நிவாரணம் இந்த கபாலபாதி பிராணாயாமம். நம்ம கபாலபாதி பிராணாயாமாவில் என்ன பண்ண போகிறோம்னா, பாதம் 2 உள்ளங்கையும் மேலும் ஒருவாறு வைத்துக் கொள்கிறோம். தோள்களை தளர்வாக வைத்துக்கொண்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். மூச்சு வெளிவிடும்போது வயிறு உள்ளே போகும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சு விடும்போது, மூச்சு எடுக்கும்போது வயிறு வெளியே வரும். சரி, இதில் முக்கியமான போர்ஷன் வயிறு உள்ளே போகிறது, வெளியில் வர்றது. உள்ளே போகும்போது ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரீத் அவுட், வெளியில் விடும்போது நேச்சுரல் ப்ரீத்திங், உள்ளே மூச்சு எடுக்கணும். சரிங்களா? செய்யலாமா? இப்போ நான் டெமோ தான் காமிக்க போகிறேன். டெமோ செய்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு தோள்களை தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். உள்ளங்கை தொடர் மீது மேல்நோக்கியவாறு வைத்துக் கொள்கிறோம். ஸ்மைல் ஆன் அவர் ஃபேஸ் அண்ட் ஹார்ட். அதாவது முகமும் இருதயமும் ஒரு சிரிப்பு பாவனையோடு இந்த பயிற்சியை நான் தொடங்க போகிறேன். தோள்களை தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். கபாலபாதி பிராணாயாமம் ரவுண்ட் 1 ஸ்டார்ட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். தோள்களை தளர்வாக வைத்துக்கொண்டு மூச்சை கவனிக்கிறோம். ஆறு மூச்சு, ஆழ்ந்த நீண்ட மூச்சு. உள்மூச்சு உடல் தளர்வடைகிறது, வெளிமூச்சு மனம் தளர்வடைகிறது. மனநிலையோடு இந்த மூச்சை நான் கவனிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் கபாலபாதி பிராணாயாமா. தோள்களை தளர்வாக வைத்துக்கொண்டு செகண்ட் ரவுண்ட் கபாலபாதி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். தோள்களை தளர்வாக வைத்துக்கொண்டு மூச்சு கவனிக்கிறோம். உள்மூச்சு உடல் தளர்வடைகிறது, வெளிமூச்சு மனம் தளர்வடைகிறது. மனநிலையோடு இந்த மூச்சை கவனிப்போம். ஆறு மூச்சு. Third round Kapalabhati Pranayama. Start. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. தோள்களை தளர்வாக வைத்து மூச்சை கவனிக்கிறோம். உள்மூச்சு உடல் தளர்வடைகிறது, வெளிமூச்சு மனம் தளர்வடைகிறது. மனநிலையோடு ஆறு மூச்சு, ஆழ்ந்த நீண்ட மூச்சு.
Ujjayi Pranayama, Bastrika Pranayama, elbow close to the body, அதாவது தோள்கள் ஒட்டி உள்ளங்க கைகளை மடக்கி வைத்துக் கொள்கிறோம். எல்போ வந்து பாடியை ஒட்டியவாறு வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை செய்ய போகிறோம். கீழே இருக்கும்போது கையை மடக்கி வைத்துக் கொள்கிறோம். மேலே போகும்போது கையை விடுறோம், மூச்சை எடுக்கணும். மேலே போகும்போது கீழே வரும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சை விடணும். ஸோ இது வந்து டெமோனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். உள்ளங்கை மேலங்கைவாறு தொடங்கி வைத்துக்கொள்கிறோம். தோள்களை பலமாக மூச்சை கவனிக்கிறோம். உள்மூச்சு உடல் தளர்வடைகிறது, வெளிமூச்சு மனம்